என்ன ப்ரோ, டாஸ்க்கு ரெடியா? ஏய், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல. என்னை எதுக்கு இப்படி படுத்தி எடுக்கிற? ச்சே, யாரோட தொல்லையும் இல்லாம நான் பாட்டுக்கு நிம்மதியா இருந்தேன். அந்த சக்தி வந்தா இப்ப நீ டாஸ்க்னு சொல்லி சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. உங்களால என் நிம்மதியா போச்சு. எது ப்ரோ டார்ச்சர்? நீங்க பண்ணதை விடவா? ஏய், நான் என்ன உன்னை டார்ச்சர் பண்ண? நான் என்ன சொல்ல ப்ரோ, நான் சொன்னது சக்தியா? சக்திய நான் என்ன டார்ச்சர் பண்ண? என்ன டார்ச்சர் பண்ணீங்களா? என்ன ப்ரோ இவ்வளவு சாதாரணமா கேட்டுட்டீங்க? ஒரு பொண்ணு தான் புகுந்த வீட்டுக்குள்ள வந்த மறு நிமிஷமே இனிமே நீ என் கூட வாழ போற வாழ்க்கை நரகம்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஏய், அது அவளா தேடிக்கிட்டது, அது அவளோட விதி. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் தான் கல்யாணத்தை நிறுத்தின தெளிவா அவகிட்ட சொன்னல. அத மீறி அவ எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணா? ஏன் நீங்க வேணான்னு சொல்லிருக்கலாம்ல? கேட்டா உங்க அம்மா ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லுவீங்க. ஏன் உங்க அம்மாக்கு மட்டும்தான் மனசு இருக்கா? அவ அப்பா அம்மாக்கு மனசு இல்லையா? நீங்க எல்லாம் பெரிய பணக்காரங்க ப்ரோ, அவங்க எல்லாம் மிடில் கிளாஸ். இந்த மாதிரி அடியெல்லாம் அவங்களால தாங்கிக்க முடியாது. ஏன் நீங்க தான் எதையும் தாங்கும் இதயமாச்சே, நீங்க வேணான்னு சொல்லிருக்கலாம்ல? ஏன் சொல்லல? அப்ப எதுக்கு தாலி கட்டுனீங்க? இவர் தாலி கட்டுவாரா, ஆனா குடும்பம் மட்டும் நடத்த மாட்டாரா? நீங்க என்னதான் அவ கூட குடும்பம் நடத்த மாட்டேன்னு சொன்னாலும் வாழ்ந்தா உங்க கூட தான் வாழ்வேன்னு முடிவு பண்ணி இப்ப வரைக்கும் அவ உங்களுக்காக தான் போராடிட்டு இருக்கா. அதான் என் சக்தி. இதுவே வேற ஒரு பொண்ணா இருந்தா இந்நேரம் உங்களை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு வாழ்க்கையை தேடி போயிருப்பா. ஆனா சக்தி வாழ்ந்தா உங்க கூட தான் வாழ்வேன்னு ஒரே முடிவா இருக்கா. அதுக்கு நீங்க கொடுத்த பரிசு டிவோர்ஸ். அது கூட பரவாயில்ல. ஒரு கேலண்டர் அவ கண்ணு முன்னாடி மாட்டி ஒவ்வொரு நாளும் நீங்க அந்த கேலண்டர்ல இருக்கிற டேட்டா அடிக்கும்போது அவ மனசு என்ன பாடுபட்டிருக்கும்? அவ மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும்? ஒரு 4 நாள் சிரமப்பட்டதுக்கே நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்களே. ஒவ்வொரு நாளும் நீங்க அவளை சீண்டி பார்க்கும்போது அவ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா. அது எந்த பொண்ணாலையும் தாங்கிக்க முடியாது ப்ரோ. ஆனா சக்தி அதையும் தாங்கிக்கிட்டு தனக்கு இன்னும் டைம் இருக்குன்னு உங்ககிட்ட போராடிக்கிட்டு இருக்கா. ஆனா நீங்க என்னடானா அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு ஒரே முடிவா இருக்கீங்க. நீங்க அனுபவிச்சா அதுக்கு பேரு டார்ச்சரு, இதுவே சக்தி அனுபவிச்சா அதுக்கு பேர் விதியா? இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் அவளை இந்த டார்ச்சர்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு முடிவு பண்ணேன். அப்ப கூட அவ என்ன சொன்னான்னு தெரியுமா? இப்பவே எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் மாமா மனசுல நான் இருக்கேன்னு சொன்னேன். உங்க மனசுல கொஞ்சமாவது அவ மேல காதல் இருக்குன்னு இன்னும் அவ நம்பிக்கிட்டு இருக்கா. அது உண்மையா பொய்யான்னு நீங்க தான் நிரூபிக்கணும் ப்ரோ. அப்படி உங்க மனசுல காதல் இல்லைன்னு நிரூபிச்சுட்டா அவளை இந்த நரகத்துல இருந்து தாராளமா நான் கூட்டிட்டு போயிடுறேன். ஒண்ணு, அவ இங்க வாழ்ற வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா அமையணும். அப்படி இல்ல அந்த நல்ல வாழ்க்கைய நான் அமைச்சு தரணும். 2ல 1 இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த தடவையும் டாஸ்க்ல தோத்துட்டு மனிதாபிமானம் மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு எதையும் சொல்லி சமாளிக்க முடியாது ப்ரோ. இந்த டாஸ்க்ல உண்மையாவே உங்களால எந்த காரணமும் சொல்லி தப்பிக்கவே முடியாது. நான் இப்பவே எல்லாரையும் வர சொல்றேன். அவங்களுக்கு முன்னாடியே எனக்கும் சக்திக்கும் டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லி அவ கழுத்தில் இருக்கிற தாலியை கழட்டி என்கிட்ட கொடுக்கணும். அதுக்கு ரெடியா இருங்க.
சுந்தர், இங்க என்ன பண்றீங்க? இல்ல ப்ரோ, சாமிங்கெல்லாம் பூஜைக்கு வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு. அதான் உங்களை வரவேற்கலாமேன்னு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ ஓகே. உங்க அண்ணன் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. சிவாவா? ம். இதை போயிட்டு வந்துடுறேன். இருங்க சுந்தர், எங்க போறீங்க? சிவாவை பாக்குறதுக்கு. சிவா ப்ரோ பேசணும்னு சொன்னாருன்னு தானே சொன்னேன். எங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. சரி எங்கன்னு சொல்லுங்க. இங்க தான். ப்ரோ என்ன கலாய்க்கிறீங்களா? ஐயோ, நான் கலாய்க்கல சுந்தர், சீரியஸா தான் சொல்றேன். நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் ஏதோ வந்துடுறேன். இவர் சொல்லாம போனாலும் நான் இங்க தானே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். எதுக்கு சொல்லிட்டு போறாரு? ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. அப்பா, நீங்க என்னதான் சொன்னாலும் அம்மாவை நீங்க விட்டுட்டு வந்தது ரொம்ப தப்புதான்ப்பா. நல்லா கேளுக்கா, நான் சொன்னாலும் அம்மா கேட்கவே இல்ல. நீங்க ஆச்சு, உங்க அம்மா ஆச்சு, வந்த உடனே கேளுங்க. ஹாய், எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? வாங்க மாப்ள. ஐயோ, இவர் வேற நிலைமை புரியாம வெறுப்பேத்திக்கிட்டே இருக்காரு. என்ன மாப்ள, உள்ள வந்தீங்க, பேசாம அமைதியா அப்படியே நின்னுட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல, எல்லாரும் கொஞ்சம் ஹாலுக்கு வர முடியுமா? ஏன், என்ன விஷயம்? சிவா உங்க எல்லார்கிட்டயும் பேசணுமா? என்ன பேசணுமா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும், வாங்க. அப்பா, என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். ஆ. வாங்க, வா அனு. ஹாய் ஆண்டி. ஹாய் டார்லிங். ஏய், யாரடி உனக்கு டார்லிங்க? நாக்கு முக்கெல்லாம் அறுத்துருவேன். போடி அந்த பக்கம். யாரு நாக்க யாரா இருக்கிறாங்கன்னு பாப்போம். இப்ப கிளம்பி ஹாலுக்கு வரீங்களா? நாங்க எதுக்கு வரணும்? வர முடியாது, போடி. ரைட்டு, விடுங்க. நீங்க 2 பேரும் வரலன்னு சிவா சார் கிட்ட சொல்லிடுறேன். சிவா ப்ரோ, 2 டிக்கெட் கேன்சல். மடி, என்னம்மா இவ புதுசா ஒரு குண்டை தூக்கி போட்டு போறா? ஒருவேளை டாஸ்க் ஆரம்பிச்சிட்டாலோ? போய் என்ன நடக்குதுன்னு முதல்ல பாப்போம் வா. சக்தி, என் கூட வா. எதுக்கு? வான்னு சொல்றல. சிவாவை காணோம். ப்ரோ, எங்க எல்லாரையும் வர வச்சிட்டீங்க. எங்க எல்லாரையும் வர சொன்ன சிவாவை காணோம். கொஞ்சம் இருங்க, அவரே கூட்டிட்டு வரேன். சரி, கூட்டு வாங்க. சக்தி, சிவா ப்ரோ உன்கிட்ட என்ன விஷயம் சொன்னானா? இல்லையா? என்ன ப்ரோ இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கீழே எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க போலாம். ப்ரோ, ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். ஆனா முடிவு பண்ணிட்டா யோசிக்கவே கூடாது. அப்புறம் அது குழப்பத்துல தான் போய் முடியும். சரி, நீங்க யோசிக்கிறத பார்த்தா லவ் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, அதையும் எல்லாரும் முன்னாடி சொல்லிடுங்க. எல்லாரும் முன்னாடி சொல்றதுக்கு வெக்கமா இருந்தா சக்தியை மட்டும் இங்க கூட்டிட்டு வரேன். நீங்க இங்கேயே சொல்லிடுங்க. இருங்க ப்ரோ, வரேன். ஏய், என்ன ப்ரோ? நான் வர்றேன். குட் ப்ரோ, சீக்கிரமா. ஏமா, அவன் வந்து என்ன சொல்ல போறான்? டாஸ்க் பண்ணுவானா இல்ல லவ் பண்றேன்னு சொல்லுவானா? ஏமா, கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டியா? நானே டென்ஷன்ல தவிச்சிட்டு இருக்கேன். எனக்கு அதை விட டென்ஷனா இருக்குமா. சரி, நீ சொன்ன ஆளுங்க. ஐயோ, அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க. இன்னும் ஆளையே காணோம். போமா.
யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன மாப்பிள்ள எதுவுமே பேசாம நிக்கிறீங்க? என்னன்னு சொல்லுங்க. பொண்ணு தாலியா அறுக்க போறான், அது தெரியாம பேசிட்டு இருக்கான் லூசு பையன். அது டேய் சிவா, எதுவும் பேசிடாதடா. ப்ரோ. ம். அது சக்தியும் சக்தி சக்திக்கு என்ன மாப்பிள்ள? சக்தியும் நானும் அது சக்தியும் நானும் ப்ரோ, நீயும் சக்தியும் நல்ல ஜோடின்னு எல்லாருக்குமே தெரியும். அடுத்து சொல்லு. டேய் சுந்தர், ஆ? அவன் ஏதோ சொல்ல தயங்குறான், விடு. அவனை எல்லாரும் போட்டு பிரஷர் பண்ணாதீங்க. இல்லம்மா, சிவா, நீ எதுவும் சொல்ல வேண்டாப்பா. எதுவா இருந்தாலும் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். நீ போ. ஆண்டி, எதுக்கு பூஜை முடியற வரைக்கும் வெயிட் பண்ணணும்? இப்பவே அவர் சொல்லட்டும். ப்ரோ, நீங்க ஏதோ சொல்ல வந்துட்டு அரைகுறையா நிறுத்திட்டீங்க. என்னன்னு சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அதான் எல்லாரும் கேக்குறாங்கல்ல, சொல்லிடு ப்ரோ. என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்க. ப்ரோ வாயை திறந்து சொல்லு ப்ரோ. அது ஒன்றும் இல்லை. நானும் சக்தியும் சேர்ந்து எல்லாரையும் நைட்டு டின்னருக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன். அதான் எல்லாருக்கும் ஓகேவா இல்லையான்னு கேட்கலான்னு வர சொன்னேன். மாமா போய் சொல்றாரு. அப்பாடா, பாஸுக்கு லவ் வந்துருச்சு. அம்மாடி, நாம தப்பிச்சிட்டோம். எல்லாரையும் சேர்த்து வச்சு கவுத்துட்டான். ப்ரோ இதெல்லாம் சரியான போங்கா இருக்கு. அது என்ன ப்ரோ, இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு மட்டும் எல்லாரையும் கூட்டு போறேன்னு சொல்ற? இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இங்க பாரு ப்ரோ, நீ எந்த ட்ரீட் கொடுக்கறதா இருந்தாலும் நான் மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ கொடுக்கணும். ஆமா ஆமா, நானும் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் அவரு மாலை காட்டினதுக்கு அப்புறமா தான். அப்படியா? சாமி சரணம். ஆமாமா, சாமி சரணம், சாமி சரணம், சாமி சரணம். நானும் இதுக்கு ஒத்துக்கிறேன். எந்த ட்ரீட்டா இருந்தாலும் சுந்தரண்ண மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வைக்கணும். இல்லன்னா நானும் வரமாட்டேன். அப்பா தாரடி, இது அட்டை பேல உனக்கு அவ்வளவு பாசமா? உனக்கு தான் என் மேல பாசமே இல்ல. ஆனா நான் உன் மேல பாசமா தான் இருக்கேன். முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. சிவா, அதான் எல்லாரும் சொல்லிட்டாங்கல்ல, சுந்தர் மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எந்த ட்ரீட்டா இருந்தாலும் வச்சுக்கலாம். சுந்தர், முதல்ல பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் போய் பாரு. சரிம்மா. என்ன சிவா, ஓகே தானே? சரி. ஏ அனு, நீ உள்ள போடி. போ. அம்மாடி, நல்ல வேளை, எப்படியோ நம்ம தப்பிச்சோம். இந்நேரம் சிவா மட்டும் டாஸ்க செஞ்சிருந்தான்,
முடிஞ்சிருக்கும். இந்த டாஸ்க நீ எப்படி நடத்துறன்னு நானும் பாத்துறேன். இன்னோ ஆர்ட் கம்பெனியோட எம்டி. தன்னோட சொத்தே பறிப்போனாலும் தன்னோட கம்பெனில கடன்காரங்க துப்பாக்கி முனையில கடனை திருப்பி கேட்டப்ப கூட தைரியமா நின்னு பேசி கடனையும் அடைச்சு இழந்த சொத்தையும் மீட்ட அந்த சிவாவா இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு தயங்குறாரு? ஏன் ப்ரோ, ஏன் சொல்லாம வந்துட்டீங்க? நீங்க தான் தைரியமான ஆளாச்சு, சொல்ல வேண்டியதானே? உங்களால சொல்ல முடியாததுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்லட்டுமா? சக்தி மேல உங்களுக்கு லவ் இருக்கு. அப்படி லவ் இல்லைன்னா அந்த தாலி எல்லாம் உங்களுக்கு சாதாரண விஷயம் ப்ரோ. ரொம்ப ஈஸியா கட்டி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. அவ உங்க மனைவிங்கிற எண்ணம் உங்க மனசுல ஆழமா வந்துருச்சு ப்ரோ. அதனாலதான் உங்களால சொல்ல முடியல. ஏ இல்ல, அப்பெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் என்ன, தைரியமா சொல்ல வேண்டியதானே? நீ நினைச்ச மாதிரி எடுத்தம் கௌத்தம்லாம் முடிவு எடுக்க முடியாது. ஓ அப்படியா? அப்ப நீங்க சக்திக்கு டைவர்ஸ் கொடுத்தது மட்டும் 6 மாசம் கழிச்சா கொடுத்தீங்க, உடனே கொடுக்கல? டைவர்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம அப்பவே கையெழுத்தும் போட சொல்லிருக்கீங்க. ஏன் அவளுக்கு ஒரு பிரீத்திங் டைம் கொடுத்துருக்கலாமே? ஏய் என்ன, உன் மூலியமா என்னை திரும்ப பழிவாங்க சொன்னாலாவ? ப்ரோ ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் தான். நீங்க ஒரு சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றீங்க, சக்தி அதே சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றான்னு சொன்னேன், அவ்வளவுதான். அப்ப அவளும் நானும் ஒன்னா? கண்டிப்பா. உங்க மனசுல அவ மேல காதல் இருந்தா நீங்களும் அவளும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு சொல்ல வந்தேன் ப்ரோ. உருவத்திலையும் அனுபவத்திலையுமானா நீங்க 2 பேரும் வேற வேறையா இருக்கலாம். ஆனா உணர்வுன்னு வரும்போது எல்லாமே ஒண்ணுதான் ப்ரோ. அடிச்சா வலிக்கும், நேசிச்சவங்களை கஷ்டப்படுத்தினா கண்டிப்பா கண்ணீர் வரும். சரி, இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நீங்க வந்து எல்லாரும் முன்னாடி சொல்லி சீக்கிரம் தாலியை கழட்டி கொடுங்க. வாங்க ப்ரோ. அட என்ன யோசிக்கிறீங்க? அட வாங்க ப்ரோ, சட்டு புட்டுன்னு விஷயத்தை ஓபன் பண்ணி வேலையை முடிங்க.